கீழ்ப்படிதலினாலோ திறமையினாலோ அழைக்கப்பட்டவன் அல்ல யெரொபெயாம். யெரொபெயாம் குறித்து சில காரியங்கள்லாம் பார்த்தோம்ல. அவன் பராக்கிரமசாலியா இருந்தான், திறமை உள்ளவனாய் காணப்பட்டான் அப்படின்லாம் நம்ம வாசித்தோம்ல. எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்க இந்த யெரொபெயாம் என்பவனை கர்த்தர் அவனுடைய அந்த திறமையினால அவனை அழைத்தார், அல்லது அவன் கீழ்ப்படுகிறவனாக கண்டு ஆண்டவர் அழைத்தார்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? சான்ஸ் இருக்குல்ல? இல்ல நம்மளை எத்தனை பேரை ஆண்டவர் நம்ம நல்லா கீழ்ப்படுகிறவர்கள் என்று கண்டு அழைத்தார்? கீழ்ப்படிவோம் என்று அறிந்து அழைக்கலாம், கீழ்ப்படுகிறவர்களாக கண்டு எத்தனை பேரை அழைத்தார்? ஒருவரையுமே கிடையாது. ஆக்சுவலா நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்மை கண்டு ஆண்டவர் அழைத்தாரா அப்படின்னு சொன்னா சான்ஸே கிடையாது. ஆனால் அழைக்கப்பட்ட பின்பு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இல்லை அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நாம விழுவோம், நிறைய பேர் விழுகிறதற்கு காரணமாகும். அப்ப இந்த யெரொபெயாம் மிக திறமையானவன் அப்படின்ற அவனுடைய மெரிட்டை பார்த்தோ, அல்லது இவன் பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு நடுங்கி கீழ்ப்படுகிறவன் என்பதை கண்டோ ஆண்டவர் என்ன பண்ணல? அழைக்கவில்லை. ஆண்டவர் அவனை அழைத்தார். அதுக்கு ஒரு காரணத்தை கூட நான் சொன்னேன், பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன. ஆண்டவர் பாத்தீங்கன்னா யோசேப்பின் கோத்திரத்தை, யோசேப்பை ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிரேஷ்ட புத்திரத்துக்கு தெரிந்து கொண்டார். ஆனபடினாலே மனாசேவோ எப்ராயிமோ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இல்லையா? அதுல எப்ராயிம் என்றுதான் முன்மையே சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆசீர்வதிக்கிறத பார்த்து நீங்க அறிந்து கொள்ள முடியும். அப்ப அது ரூபனுக்கு கொடுக்கப்படாம யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அது யோசேப்பின் கோத்திரத்துல 2 பேர்ல ஒருத்தருக்கு வரணும், அது எப்ராயிமுக்கு தான் வரும். அப்ப எப்ராயிமுக்கு கொடுக்கப்பட்டதான காரணம் இந்த யெரொபெயாம் என்கிற மனுஷனுடைய திறமையை கண்டோ, இவன் நல்லவன் என்பதோ கீழ்ப்படுகிறவன் என்பதோ கண்டோ அல்ல. ஆனால் அழைக்கப்பட்ட பின்பு இந்த லீடர்ஸ் என்ன பண்ணணும்? நிச்சயமாக கீழ்ப்படியணும். அதுதான் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. நாம பாத்தீங்கன்னா நல்லவர்கள் என்பதை கண்டு ஆண்டவர் நம்மளை அழைக்கல, பரிசுத்தமானவர்கள் என்பதை கண்டு ஆண்டவர் நம்மளை அழைக்கல. ஆண்டவர் பாத்தீங்கன்னா நம்ம மோசமானவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்பதை கண்டுதான் நம்மளை அழைத்தார். அழைத்த பின்பு நீ வணங்கா கழுத்துள்ளவனாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? கீழ்ப்படினா மாறணும். ஏன் உன்னை அழைத்தார்? அந்த ஜனங்க சரியில்லை அப்படின்றதுக்காக தானே. இஸ்ரவேல் ஜனங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விக்கிரகத்தை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லி சாலமோனுடைய குடும்பத்தாரிடத்திலிருந்து தேவன் ராஜ்யத்தை பிரித்து யெரொபெயாமுக்கு கொடுக்கிறாருனாலே என்ன அர்த்தம்? சாலமோனுடைய பாவத்தை நீ பண்ணாத. இவன் சாலமோனுடைய பாவத்தை பண்ணுகிறது மாத்திரமல்ல, அதுக்கும் மேல பண்ணுகிறவனாக பாத்தீங்கன்னா நீங்க வாசினா தெரியும், சிந்தித்து அவன் யோசித்து என்ன பண்ணானா இந்த காரியத்தை இவன் பண்ணான். அப்ப எப்படிப்பட்டதான மனுஷனா காணப்படான்? ஏன் நன்றியற்ற மனுஷன் நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா நம்மளும் இவனை போல இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸியா நம்மளாலையும் இருக்க முடியும். எப்ப அப்படின்னு சொன்னா கர்த்தர் நம்ம அப்படி கொஞ்சம் உயர்த்தும் போது, நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் பொழுது, மெனி பீப்புள் ஆர் அண்டர் அவர் கேர் வரும்பொழுது நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியாக அதை அபியூஸ் பண்ணி நம்ம பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமான நமக்கு முன் இருந்தவர்களை பார்க்கல மோசமானவர்களாக நம்மளால என்ன பண்ண முடியும்? மாற முடியும். எதற்காக ஆண்டவர் சபையை பிரிக்கிறார் நினைக்கிறீங்க? கூட்டத்தை எதுக்கு ஆண்டவர் பிரிக்கிறார்? சபைகள் பிரித்தெடுக்கப்படுவதற்கு, ஒரு கூட்டம் பிரித்தெடுக்கப்படுவதற்கான நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா அது சரியில்லைன்றதுக்காக தான் ஆண்டவர் பிரித்தெடுத்து, நான் உங்களை பிரித்தெடுத்து நீங்க பரிசுத்தமா இருங்க, நீங்க அவங்கள போல இருக்காதீங்க, இது சரியில்லை ஆனபடினால்தான் உன்னை தனியா நான் எடுத்தேன். அப்ப சபை பிரிக்கப்படுவது அல்லது கூட்டம் பிரிக்கப்படுவதற்கான நோக்கமே, புது தலைவன் உண்டாகிறதுக்கான நோக்கமே என்ன? பழைய பேட்டர்ன் சரியில்லை அப்படின்றது தானே. அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட பின்பும் யெரொபெயாம் சாலமோனை போலவோ அல்லது ரெகோபெயாமை போலவோ அல்லது அதை விட மோசமாவோ நடந்தா ஆண்டவர் பிரித்தெடுத்து இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை குறித்து அவனை மேன்மைப்படுத்தினதனுடைய நோக்கத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதனாலதான் துரோகம்னு சொன்னேன். அப்ப நன்றியற்ற ஒரு மனிதனாக யெரொபெயாம் மாறினதை நீங்க பாருங்க. எவ்வளவு நன்றி உள்ளவனா அவன் காணப்பட்டு இருக்க வேண்டும். சிந்தித்து பாருங்க. சாலமோனை பார்க்கணும். சாலமோனுக்கு ஒரு காரியம் காணப்படும், பிரிவிலேஜ் காணப்பட்டது. என்ன? ராஜாவினுடைய மகன். அவன் யெரொபெயாம் ராஜாவுடைய மகனா? இல்ல, வேலைக்காரன். அவன் யாருன்னே அறியாத ஒரு மனிதனாக இஸ்ரவேலுக்குள்ளே காணப்பட்டதாக ஒரு மனுஷன். அவனை அழைத்து ஆண்டவர் தெரிந்து கொண்டு தாவீதினுடைய அந்த ராஜ்யத்தை பிரித்து கொடுக்கிறார் என்று சொன்னார். எவ்வளவு நன்றி உள்ள ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டிருக்கான். அது சின்னதாக கொடுக்கல,
பெரிய போர்ஷன் எடுத்து பிரித்து கொடுத்தார். அப்ப இவனும் வந்து பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதலாலோ திறமையினாலோ மற்ற எந்த காரியத்தினாலும் அழைக்கப்படவில்லை, கிருபையினாலே அழைக்கப்பட்டான். ஏன்னா லெசன் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அழைக்கப்படுகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் மோசமானவனா இருந்திருக்கலாம். ஆனா அழைக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் எதற்காய் அழைத்தாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றுகிற பாத்திரமா நான் இல்லை, நீங்க இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் எனக்கும் எரோபியாவுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆர் இன் தட் கேஸ் எனி பாஸ்டர், எந்த ஒரு மெய்ப்பனாய் காணப்பட்டா, எந்த சபையை நடத்துகிறாரோ, பெரிய சபையா இருந்ததுன்னா அவருக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? நிறைய ஜனங்களை மேய்க்கிறவராக பராமரிக்கிறவராக காணப்பட்டா அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமா காணப்படுது. அப்படிதான் யூதாவை பார்க்கிலும் இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்ட எரோபியாமுடைய அந்த பொறுப்பு வந்து மிக பெரிதாய் காணப்பட்டது. அது கிருபையினால் பெற்றதாய் காணப்பட்டது. ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதற்கு விரோதமான செய்கையை செய்கிறவனாய் காணப்பட்டான். பவுல் சொல்றாரு 2 தீமோத்தேயு 2:21 ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரனாய் இருக்கும். ஒருத்தனை ஆண்டவர் அழைக்கிறார், ஒரு பாத்திரத்தை அழைக்கிறார். அந்த பாத்திரம் என்ன பண்ணணும்? நான் அதே லெவல்ல தான் இருப்பேன், அதே மாதிரி உலகத்து மனுஷனா காணப்படுவேன், அல்லது பழைய ஒரு சபையில இருந்து என்னை ஆண்டவர் பிரித்து எடுத்தார், அது சரியில்லைன்னு என்னை பிரித்து எடுத்தார் அப்படின்னு சொன்னா உனக்கு இன்னைக்கு மாற்றம் காணப்பட்டிருக்கணும். எதுக்காக உன்னை பிரித்து எடுத்து உன்னை மாற்றி வைத்திருக்கிற? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அங்க இருக்கிற மாதிரியே தான் நான் இங்கேயே இருப்பேன் அப்படின்னு சொன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பவுல் சொல்லுகிற ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டார். எதை விட்டுட்டு வந்தியோ அது திரும்ப உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள வேண்டாம், ஆண்டவர் தனது உன் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது. அப்படிப்பட்டவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரனாய் காணப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் இது எல்லா மனிதர்களுக்கும் பிரித்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதான எதிர்பார்க்கப்படுகிற காரியமாய் காணப்படுது.